எப்படி ராம் ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க. We are not allowing. We will face the consequences. நீ இங்க வந்து தர்கா வெடிக்கணும்னு நின்னுட்டு இருக்கறனா இவனுல எதுக்கு விடணும் நம்ம எதுக்கு விடணும்னு கேக்குறோம். நம்ம அங்க தர்கா வெடிச்சு ஐடி பார்க் கட்ட போறானா இல்ல சயின்ஸ் லேப் கட்ட போறானா இல்ல ராயரோட போறானா அவன் அங்க என்ன செய்ய போறான் அவன் எச்ராஜாக்கு என்ன தெரியும் அறிவியல் தெரியுமா அல்ல பொறியியல் துறை தெரியுமா என்ன தெரியும் சண்டை போட தெரியும் கலவரம் பண்ண தெரியும் அசிங்கமா பேச தெரியும். இவங்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஊரை இழந்துட கூடாது. ஹைகோர்ட்டாவே மயிலாவது நான் தரே லஞ்சம் மதவாதம், சாதியவாதம், சனாதனம், பிறப்பால உயர்வு தாழ்வு, மேல் கீழ், இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க. இதுக்கு முன்னால் நான் வந்து 50 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் பிரச்சனை. 50 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமி அவங்க பக்கம் போகும், அவங்க சாமி நம்ம பக்கம் வரும், வீதியெல்லாம் சுற்றும். எந்த சாயா பிள்ளையாத்தான் இருந்தோம். இப்பதான் பிரச்சனை. தெளிவா இருக்கல? தெளிவா இருக்கேன். தெளிவா இருக்கா? நம்ம அடிக்கடா. தெளிய வச்சு அடிக்கிறீங்க. மயக்கத்துல ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அடிக்கடா. நல்ல பாடி. தமிழ்நாட்டுல அது கோயிலுக்கு மேலதான் வெட்டும். நீ என்ன பண்ற? சங்கிங்க 10 பேரை செட்டப் பண்ணிட்டு இந்த அண்ணாமலை எல்முருகனை எல்லாம் கூட சேர்த்துக்க. சரிங்க ஜி. முஸ்லிம்ஸ்லாம் ஆடு கோழி வெட்டுறானுங்க, அதனால நம்ம முருகன் சாமியோட மதிப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு கிளப்பிட்டு போ. நல்லா பத்தவை. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, ஜாதி கலவரம், வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போகுது அந்த நாடு? முஸ்லிம் சொல்றானுங்க, ஏன் அப்படி பண்ணா உங்க இந்து மதம் என்ன அழிஞ்சு? இங்க வா, இந்து மதம் அழிஞ்சு போயிரும். அழிஞ்சிரும்னு அழுத்தி சொல்லணும். சரிங்க ஜி. ஏனுங்க சுப்பிரமணிய சாமி கடவுளே, ஓ மலையில தீவை சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து இந்த போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தாலேயே தீவிரத்தை அனுமதிக்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. இந்த ஜோதி ரூபத்துல சொல்ற வயிறு சொல்ற ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்க இருக்கிற சாவுல புளிய மக்கள் கொஞ்சம் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போகலாம். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சாரி, அழுடா எரும மாடு, அழுடா. முருகா, நாளைக்கு நிச்சயமா முருகா 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 வெற்றிவே. இவன் போய் இப்படி சொன்னானா கலவரம் நடந்துருங்களா? இன்னொரு தபா எங்க ஆளுங்க மேல கைய வச்ச சங்கர்த்துருவன். ஒண்ணும் பண்ண மாட்டாடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. இப்போ பலரையுமே அங்க கதற கைது செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கிகளை கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளை மதுரை மக்கள் கைத்தட்டி அங்க ரசிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இப்போ அங்க கல நிலவரம் எப்படி இருக்குண்ணே? மதுரையில பதட்டம் வந்து மதுரை மக்களால வரல, வெளி மாவட்டங்கள்ல இருந்து மதுரைக்கு வந்து பிளான் பண்ணி ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்தானுங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஆனா காவல்துறை வந்து ரொம்ப தீவிரமா ரொம்ப தீர்க்கமான முடிவுல இருந்தாங்க. என்னன்னா, சங்கித்தனத்தை அனுமதிக்க கூடாது, அது பெரிய தீவிரவாத நடவடிக்கையோட வந்து பெரிய அளவுல கொண்டு போய் விட்டுருவானுங்க.
டேய் நீ யாரு என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. ஆனா காவல்துறை வந்து துரத்தி துரத்தி அடிச்சு சங்கி பயிலுல வண்டியில ஏத்தி வேட்டியை கிழிச்சு உங்களுக்கு வேட்டி செலவாங்க மாதிரி போயிட்டு தாங்க முடியலப்பா. அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்காங்க, வண்டி பார்த்தல. குப்பை அள்ளுறதுக்கு போலீஸ் வண்டி எதுக்கு? குப்பை வண்டியில ஏத்து. ஓகே, ஏத்து ஏத்து. இந்த அளவுல செஞ்சதையே நான் ரொம்ப வெக்கமா பரிதாபமா பாக்குறேன். ஏன்னா அவனுக்கு எல்லாம் அடிச்சு கைய கால உடைச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அவனை கூட்டு போய் உள்ள போடுங்க, நானே வந்து லாடம் கட்டுறேன். போடா உள்ள போடா. அமித்ஜி இங்க தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஜி. அப்புறமா பேசுறேன். அப்புறம்லாம் வேணாம், இப்பவுமே பேசுங்க. ஐயோ ஜி, என்னடா கட்சியை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல ஜி. கட்சியில வந்து தேவையில்லாத எல்லாரையும் தூக்கிட்டேன். கட்சியவே இப்போ கவுத்தி போட்ட மாதிரி ஆக்கிட்டேன் ஜி. இந்த வெளியில போனவன் விரட்டி விட்டவன் எல்லாம் மிரட்டி எப்படியாவது நமக்கு சப்போர்ட் பண்ண வைங்கச்சு. தமிழ்நாட்டுல ஒரு பயம் மதிக்க மாட்டான். இந்த கட்சியை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் எல்லாரையும் பேசி இது பண்ண சொல்லுங்க ஜி. காலம் ஃபுல்லாவும் அடிமையா இருக்கும் ஜி. சரிடா பண்றேன். உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய். மத்தியா என்ன சொன்னீங்க விஜய்னா? திருப்பரங்குன்றம் விஜய். அதாவது திருப்பரங்குன்றத்துல விஜயே நிக்கிற மாதிரி நினைச்சு நம்ம உங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனா திருப்பரங்குன்றத்துல வந்து உங்க கொள்கை எதிரின்னு ஒரு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த கட்சி வந்து ஒரு பிரச்சனை பண்ணுது. அப்ப நீ வாய திறக்க மாட்டேன். அதாவது திருப்பரங்குன்றத்துல கலவரம் அப்படின்னா நீங்க வாய திறக்க மாட்டீங்க. ஆனா நம்ம ஓட்டு மட்டும் போடணுமா? வாட் ப்ரோ, திருப்பரங்குன்றத்துல விஜய் தான் நிக்கிறான்னு நினைச்சு ஓட்டு போடுதுன்னு சொல்ல தெரியுது. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்ல தெரியுது. ஆனா சங்கிங்க கலவரம் பண்ண ட்ரை பண்ணா நீங்க வாய திறக்க மாட்டீங்க. சூப்பர் ப்ரோ. திருப்பரங்குன்றத்துல இல்லைங்க, மக்கள் யாருன்னு காட்டுவாங்க. விஜய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மாவே வீட்டு விட்டு வர மாட்டீங்க. மழை வேற பெய்யுது, இனி வர வேண்டிய தேவையா இருக்காது. சரி, உங்க கொள்கை எதிரின்னு யாராவது சொல்றீங்களே, பேர் என்ன? பாஜக தான். அவனுங்க திருப்பரங்குன்றத்துல மத கலவரத்தை தூண்டுறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க கொள்கை எதிரி வந்து மத கலவரம் தூண்டுறது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். உங்க கொள்கை எதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். உங்க கொள்கை எதிரி அமைதியா இருக்க தமிழ்நாட்டை சீர்குலைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு மௌனமா இருக்கீங்க விஜய் ப்ரோ. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. சிபிஐக்கு கேஸ் மாறினதுல இருந்தே பயந்து போய் கிடக்குறீங்களோ? இல்ல கொள்கை எதிரியோட மறைமுக கூட்டு நேசிக்கிறதுனால வாய திறக்க மாட்டீங்களா? இல்ல இதுக்கும் வந்து அமித்ஷா வந்து விஜய் நீ வாய திறக்கலாம் அப்படின்னு சொன்னா வாய திறப்பீங்களா? என்ன ப்ரோ இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. உயிர் போனாலும் வரமாட்டான். போட அத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. ஆக்சுவலி ஐ ஹவ் அண்டர்கான் ஒன் ஆபரேஷன். நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. அத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். மூஞ்சி மோரையும் என்னல இது? இந்த நாயும் சேர்ந்துருக்க மாதிரி அசிங்கமா என்னோட வாய்ஸ் போட்டு விட்டுருக்கியா? சைஸா பாரு, எங்க என்ன புதுசு புதுசா வரான்னு தெரியல. என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. நானு காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. அத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேத்துக்கு வேலை? அந்த லிஸ்ட் தற்குறி. மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிரமும் உனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கேலி வச்சம் தெரியும், விமர்சிக்க வச்சம் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது. எந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இல்லாம
சொல்லு அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன? கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் நீ என்ன சொல்லு, நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு, கொள்கை என்ன சொல்லுப்பா. உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது. திராவிடமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்றதுக்கு சமம். முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தெரியல. அது என்ன முதல்ல பிறப்புக்கும் உயிருக்குன்றது என்னது? குரூப்ல கேட்டவன். குரூப்ல இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி. நக்கல்யா அவனுக்கு.